நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உன்னோட மந்திரிய நான் தூக்கிட்டேன். என்னோட மந்திரி காலி. இப்ப என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? வர பாட்டி, நீங்களும் விளையாடுறீங்களா? நல்லா இருக்கும். அப்பா, நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க செஸ்ஸோட கிராண்ட் சாம்பியன். பாட்டி, ஆல் தி பெஸ்ட். வாங்க இங்க வா பா. வாங்க பாட்டி, வந்து உட்காரு. நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்டு. ஆமா பாட்டி, உட்காருங்க. அது என்னன்னா, உங்களால மட்டும்தான் இந்த கேம் ஜெயிக்க முடியும். செக் வெட்டிட்டேன். பாட்டி, சபாஷ் பாட்டி, உண்மையான சாம்பியன் நீங்க தான். பாத்தீங்களாப்பா, பாட்டி ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும், அம்மாவை இந்த கேம்ல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த செஸ் விளையாட்டை நான் அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இவங்களை தோக்கடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். நீ என்னை எப்பவோ தோக்கடிச்சிட்டீங்க. இது வெறும் ஒரு விளையாட்டு தான். Thank you. பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நான் படங்கள்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். வாழ்க்கையில சந்தோஷங்கிறது பணக்கார வாழ்க்கையில மட்டும் தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே நானும் பணக்காரன் ஆயிடுவேன். ஜீவிதா, வினய் எங்க? அத்தம், அவரு அதோ வந்துட்டான். பர்த்டே தானே கொண்டாடணும், அப்போ அதை மட்டும் கொண்டாடு. ஆனால் வித்யா பக்கத்தில் மட்டும் வந்துடாது. புரிஞ்சிருக்கோம்? ஹாப்பி பர்த்டே. வா வித்யா, நான் மற்ற எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன். வா. மர்திகா, லூசு, நான் யோசிச்சிட்டு இருந்தேன், நீ பயமுறுத்திட்ட. நீங்க யோசிங்க, ஆனா முதல்ல இதை சொல்லுங்க, எங்களை எதுக்காக எங்க கூப்பிட்டீங்க? ஓஹோ, பாட்டியை கன்வின்ஸ் பண்ற ஆபரேஷன்ல எப்படியாவது நாம வின் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டமா? மேஜர் மாலதி டிக்ஷனரியில எதுவுமே கஷ்டம் இல்லப்பா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படிதான் இதையும் நான் என்னோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்ப சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கோம். பெர்ஃபெக்ட். ஆபரேஷன் ஆன். ஆமா வினய், ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கம்மா. வினய், என்ன இதெல்லாம்? அங்க ஜீவிதா தனியா நின்றுட்டு இருக்க, நீ அங்க வித்யா கூட யாரோ கெஸ்ட் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்க. நீ ஒன்னும் அவளுக்கு பாடிகார்ட் இல்லையே. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காதீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் போகணுமா, நான் இப்போ வந்துடுறேன். வா வித்யா, நான் உனக்கு மற்றவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வா.
வாங்க டிவி பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. டீ சாப்பிடுங்க, சுட சுட இருக்கு. ஹேமந்த், இந்தாப்பா உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய தரப்புல இத ஆசீர்வாதமா வச்சுக்கோ. பாருங்க அவங்க பையன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm sorry, I am so sorry. வினய், தெரியாதனமா பட்டுச்சுப்பா. சாரி. ஒரு நிமிஷம். நீ போய் இதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. வினய், உங்க கோட்டை நீங்க மாத்திக்கோங்களேன், ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இல்லம்மா, சுந்தர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வினய், இது ரொம்ப நனைஞ்சிருக்கு, ப்ளீஸ் நீங்க மாத்திக்கோங்களேன். சரிம்மா, நீ எனக்காக ஒன்று செய்ய. நான் வர வரைக்கும் வித்யா பக்கத்திலே இரு, எங்கேயும் போயிடாத. சரி வினய். அண்ணி, நீங்க தப்பா நினைக்கலன்னா 2 நிமிஷம் வித்யா கிட்ட பேசலாமா? ஷூர். இல்ல ஜீவிதா மேடம், நான் இங்கேயே உங்க கூடவே இருக்கேன். அட வா வித்யா, 2 நிமிஷம் ப்ளீஸ். இப்போ என்கிட்ட இருந்து உனக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்றேன். சுந்தர், மைக். Thank you. Ladies and gentlemen, attention please. நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட பணிவான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புறேன். நீங்க எல்லாரும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்கு, அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் என் வைஃப் அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஐ மீன் என்னோட வருங்கால வைஃப. இப்ப அவ உங்க எல்லாரும் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. ஒரு வாட்டி வித்யாக்காக பலமான கரகோஷத்தை கொடுங்க. இப்ப நீங்க கொடுத்த கரகோஷத்துக்கு காரணமானவர் யாருன்னா, அவர்தான் எங்க 2 பேரோட நெருக்கத்துக்கும் காரணமானவர். நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தர், அது வேற யாரும் இல்ல, வினய் வதேரா. Give him a big applause.
ஜீவிதா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வித்யா பக்கத்துலயே இருன்னு சொன்னல. வினய், நான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் இருக்கானே ஹரிஷ், இவன் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை அவன் மறந்துட்டான். வித்யா இது வரைக்கும் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. சம்மதம் தெரிவிக்கலனாலும் மறுப்பும் தெரிவிக்கலையே. அப்புறம் பிரான்ஸ், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மனசுக்குள்ள இருக்க வார்த்தை வெளியே வந்துதானே ஆகணும். Happy birthday to you. Happy birthday to dear Harish. என் பர்த்டே அன்னைக்கு நான் ஆசைப்படுறது என்னன்னா, இந்த கேக் தூட உனக்கு ஊட்டி விடணுங்கிறது தான். இந்த ஆசைக்கு மட்டும் மறுப்பு சொல்லிடாது. இப்ப நீ அப்படியே எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. உன்னோட இந்த பர்த்டே அன்னைக்கு முதல்ல உனக்கு தான் கேக்க ஊட்டி விடு. சாரிப்பா, தெரியாம பட்டுருச்சு. நீ போய் கிளீன் பண்ணிட்டு வா. It's okay, Vinay. அப்பா இது அக்காவும் நானும் அப்புறம் இது ஃபங்க்ஷனுக்கு போனப்போ எடுத்தது. ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்குமா. தேங்க்யூ. இந்த மாலதி, பால் சாப்பிடு. பாட்டி, நீங்க அப்பாவை மன்னிக்காத வரைக்கும் நான் பால் குடிக்க போறது. இப்படி சொல்றதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டியா? பாட்டி, மாலதி, இது சரியில்லம்மா. அம்மாவை இந்த மாதிரி கட்டாயப்படுத்த கூடாது. ஆனா நான் என்ன பண்றதுப்பா? நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அவங்க என்ன மன்னிக்க விருப்பப்படலன்னு பரவாயில்ல, விடுமா. அவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் பண்ண வேலை அப்படிப்பட்ட வேலைமா. இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லை. உன்னை சொல்றமா, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடியே நடக்க விட. எனக்கு புரியல. அப்படின்னா மாலதி, ஐ திங்க் நான் அப்பா, அப்பா ப்ளீஸ் இங்க இருந்து போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க பாட்டியை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. அவங்கள நான் சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. ஒருவேளை என்னால அது முடியலன்னா நான் உங்களை தடுக்க போறதில்ல. சரிம்மா, உன்னோட பேச்சை நான் கேட்கிறேன். வெறும் ஒரே ஒரு நாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுக்குள்ள இவ்வளவு அன்பு இருக்கும்போது வெளியே ஏமா இப்படி கடுமையா நடந்துக்கிற? ஏன் மகேஷை மன்னிக்க மாட்டேங்கிற? இல்லம்மா, அவன் செஞ்ச தப்ப நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். என்னைக்குமே அவனை என் பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டேன். அத்தை, தாமுவோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அவர்கிட்ட மகேஷ் திரும்பி வந்ததையும் இங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொன்னேன். அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆனாரு. அதுக்கப்புறம் அவரு நாளைக்கு இங்க வரதா சொன்னாரு. சரி பிரேமா, மோகன் நாளைக்கு திரும்பி வந்துருவா. மகேஷ் இங்க இருக்க மோகனும் என்னைக்கும் சம்மதிக்கவே மாட்டான்.
honey, thanks for the lovely party. இங்க மியூசிக் இல்லாம கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஒருவேளை நீங்க அனுமதிச்சீங்கன்னா பாட்டு டான்ஸ்னு ஏதாவது. Thank you.